ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். உடம்புல ரொம்பவே ஹீமோக்ளோபின், அதாவது ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே கடகடன்னு உங்கள் ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். நம்ம இன்றைக்கி ஆட்டு ஈரல் தாங்க செஞ்சிட்ருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக சுவரொட்டி ஒன்றும் 1/2 கிலோ அளவு ஈரலும் வாங்கியிருக்கோம். 2 சேர்ந்து தான் இந்த அளவு இருக்குது, 1/2 கிலோ அளவு. இந்த ஈரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதே போல் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலையும் சோரொட்டியும் ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சோரொட்டியை வந்து கட் பண்ணி சேர்த்தோம்னா அதில் இருக்க பிளட்டுனா வெளியே வரா மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வேக வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. சரிங்களா? மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3லேருந்து 4 விசில் வந்தால் நல்லாவே வெந்து வந்துடும் ஈரல். அதுக்குள்ளார ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லாவே சூடானதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தாளிப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஈரலுக்கு. 2 பட்டை, 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். முழு சோம்பாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறப்பவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். பெரிய சைஸில் 2 வெங்காயத்தை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம வடைக்கு சேர்ப்போம்ல, அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும், அது வரையிலும் வெயிட் பண்ணலாம். நம்ம மண்சட்டியில் சேர்த்து செய்கிறதால சீக்கிரமே வெங்காயம்னா வதங்கி வந்துடும். நல்லாவே வதங்கி வந்துருச்சுல, இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்மால் சைஸில் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளார சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தை விட தக்காளி பாதி அளவு தான் இருக்கணும், அந்த அளவு தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே மசாலாவாக வரும். இதே போலவே இதே அளவுலேயே செஞ்சிங்கன்னா 1/2 கிலோவுக்கு. நம்ம செய்கிற ரெசிப்பியை நீங்கள் ரச சாதத்தை கூட இல்லை சாதத்தை கூட சுட சுட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே சாப்பிட்லாம். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே மசாலாவை பச்சை வாசனை போகிற வரையிலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே மசாலா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஈரலையும் சுவரொட்டியும் இதுக்குள்ளார சேர்த்துடலாம். சுவரொட்டி பெருசாக இருந்ததில்ல, அதை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி ஈரல் இது எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகி வர வரையிலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவரொட்டி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதே போல் தான் 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்காக தான் இன்றைக்கி சுவரொட்டி வாங்கியிருக்கோம். ஒரு சிலர்னால் சோரொட்டியை அப்படியே வந்து மசாலா போட்டுட்டு நல்லா மீன் வறுவல் மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் அந்த மாதிரி செஞ்சோம்னா உள்ளே வந்து வெந்ததும் வேகாததமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதே போல் குக்கரில் விசில் விட்டுட்டு செய்கிறப்ப சூப்பராக வெந்து வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. 3லேருந்து 4 நிமிஷம் போல் இதே போல் நல்லா ஹைலே வச்சுருந்தேன். இதே போல் நல்லாவே திக்காக ஆகி வந்திருக்கு. இன்னுமே வந்து நமக்கு திக்காக ஆகி வரணும், அது வரலாம் வெயிட் பண்ணலாம். இடையில நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். பெப்பர் ஃப்ரைன்றதால நிறைய பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லா ஜீரணம் ஆகும். நமக்கு ஈரல்ன்றதால நல்லா ஜீரணமாகும். பெப்பர் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக கொத்தமல்லியும் இதே போல் பச்சை மிளகாவை வந்து நல்லா வாசனைக்காக ஒரு 2 கட் பண்ணி இதே போல் மேலே போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய சுவரொட்டியும் ப்ளஸ் ஆட்டு ஈரல் வறுவலும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாருக்குன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கோ அவங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மந்த்லேயே வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கரெக்டாக வந்து லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் சுவரொட்டியை. நீங்கள் ரச சாதம், சாம்பார் சாதம் இல்லைனா ப்ளைன் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ஈரல் வறுவல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.